இந்த சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு போங்க. வாங்கடா. சிந்தாமணி, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது? நம்ம பொண்ணு எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்கான வேலையில தானங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் தெரிஞ்சிடும். அக்கா அக்கா என்னடா? வராங்க. டேய் வெளிய போ. டேய் போடா. டேய் டேய் எங்கடா பொண்டாட்டி? என் மீனை என்னடா பண்ணீங்க? எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? டேய் விடுடா அவனை. என்னடா வேணும் உனக்கு? என் மீனை தான் எனக்கு வேணும். அவளை எங்க வச்சிருக்க? சொல்லு, மரியாதையா சொல்லிடு. ஏண்டா பைத்தியமா நீ? அவளை ஏண்டா இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்க? நடிக்காத. அவளை நீதான் கடத்தி வச்சிருக்க. என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் சொல்றேன். ஏய், நீதான் ஏன் பொண்ணை கடத்தி வச்சிருக்க? ஏன் சார், அதுக்கு பதிலா இதை பண்றீங்களா? உங்க பொண்ணு உயிரை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் சார். இன்னும் நீங்க அவளை அடைச்சே வச்சிருந்தீங்கன்னா அவ தப்பான முடிவு எடுத்திருப்பா சார். ஏய், என் பொண்ணை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாருடா? மரியாதையா எங்க இருந்தாலும் என் பொண்ணை கொண்டு வந்து விட்டுடு. உன் பொண்ணை யாரும் கட்டாயப்படுத்தி ஒண்ணு கூட்டு போல. அவளாதான் விருப்பப்பட்டு வந்திருக்கா. அவ இப்ப பாதுகாப்பா இருக்கா. நீ மரியாதை என் பொண்டாட்டி அனுப்பிவிடு. உன் பொண்டாட்டிய பத்தி எல்லாம் இங்க யாருக்கும் தெரியாது. சும்மா வந்து கத்திட்டு இருக்காம வெளில போ. ஏண்டா என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியில தள்ளுங்க. ஏய், 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 நிறுத்துடா. ஏய், ஒரு ரவுடித்தனத்தையெல்லாம் இங்க வந்து காட்டாத. உன் பொண்டாட்டியை யாரும் கடத்தல. அவளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போலீஸ் கிட்ட உங்க பவரை யூஸ் பண்ணுவீங்க அதானே? அந்த தைரியத்துல சொல்றீங்க. அதான் சொல்றேன்ல, எங்களுக்கு எதுவும் தெரியாது. சார், மீனாக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. அவ எல்லாருக்குமே நல்லது நினைக்கிறவ. அவளை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆளு உங்க பொண்டாட்டி மட்டும்தான். இங்க பார், உன் பொண்ணு சத்யாவை விரும்புறா. அவளை நாங்க சேர்த்து வைக்கிறோம். வேற எந்த தப்பும் நாங்க பண்ணல. ஆனா நீ இப்ப பண்றது பெரிய தப்பு. மீனா ஒழுங்கா விட்டு. யாரா இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்? டேய், நீ குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சிருப்ப. உன் கூட வாழ முடியாம ஓடி போயிருப்பா. உனக்கு ஓ பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ தெரியல. நீ ஏன் பொண்ணு காதல சேர்த்து வைக்கிறன்னு நாடகம் வேற ஆடுறியா? முதல்ல வெளில போடா. என் பொண்டாட்டி இல்லாம நான் இன்னும் போக மாட்டேன். உன் ஆளுங்களை வச்சு என் வீட்டுல இருக்க எல்லாரையும் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நேரம் பார்த்து மீனாவை கடத்தி வச்சுட்டு 2 பேரும் நடிக்காதீங்க. டேய், சொல்றது புரியலையா உனக்கு? வேற எங்கேயாவது போய் தேடு. அடுத்தவன் வீட்டு பொண்ணை கடத்துறதெல்லாம் ஓ வேலை. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ இங்க வந்து கத்துறதால உன் பொண்டாட்டி கிடைக்க மாட்டான். போவலையே. ஏங்க, இவெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். நீங்க முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ கொஞ்சம் சுமாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற. ஏப்பா, நீ முதல்ல வெளிய போப்பா. ஏய், அதான் சொல்றாருல, போ போய் வேற எங்கேயா தேடி பாரு. போ. இப்ப போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனாதான் எவ்வளவு அவன் மேல ஒரு சின்ன கீறல் பட்டுச்சுன்னு வையேன், உன் சாவு கூட உனக்கு நிம்மதியா இருக்காது. உங்க மொத்த பேரை நான் இல்லாமக்கிடுவேன். சிந்தாமணி, என்ன நடக்குதுங்க? வெறி பிடிச்ச மாதிரி அவன் இங்க வந்து கத்திட்டு போறான். நிஜமாவே காணமா இல்ல நம்ம மேல பழிய போடுறானா? இல்லங்க, அவன் பேசுறதுல இருந்தே தெரியுது. நிஜமாவே அவ காணாம தான் போயிருக்கா. சிந்தாமணி, நீ எதுவும் ஏங்க, நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்ல நம்ம பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக நீ எதுவும்? அந்த மீனாவை கடத்தினா மட்டும் என்ன ஆயிட போகுது? அப்ப மீனாவுக்கு என்னதான் ஆயிருக்கும்? ஏங்க, அவளுக்கு என்ன ஆனா நமக்கு என்ன? நமக்கு நம்ம பொண்ணு தானே முக்கியம். டேய், நான் சொன்ன மாதிரி எல்லா கோவிலையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயும் போய் விசாரிங்க. அந்த முத்து மீனா சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சென்னைக்குள்ளதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க நம்ம ரேகாவை. போங்க, சலடை போட்டு தேடுங்க. போங்க. சரிக்கா. எங்கதான் போனா? யாருக்கும் தெரியலன்றாங்களே. எங்க போய் தேடு? மீனா வண்டி நிக்குது. வந்துட்டா. அப்பா அப்பா, மீனா வண்டி நிக்குது. வந்துட்டாளப்பா. முத்து வா, வாடா. மீனா வந்துட்டாடா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் ரோட தேடிட்டு வரேன்ப்பா. நானே உனக்கு போன் பண்ணலான்னு நினைச்சேன். அதுக்குள்ளார நீ வந்துட்ட. எங்க போனலாம்? என்னாச்சா? யாரா மிரட்டாங்களாமா? பதறாதப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பதான் வீட்டுக்கு வந்தா குளிக்க போயிருக்கா. நீயே இவ்வளவு பதற? எப்படிப்பா பயப்படாம இருக்க முடியும்?
போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நானும் காலைல இருந்து ஊர் ஃபுல்லா தேடிட்டு வந்திருக்கிறேன்ப்பா. அந்த சிந்தாமணி விட்டு போய் சண்டை வரப்பட்டு வந்திருக்கிறேன்ப்பா. அங்க எதுக்குடா போன? அந்த பொம்பளை எப்ப என்ன செய்யும் தெரியாதுல்லப்பா. அதுதான் வந்துட்டாலப்பா. எங்க படம் கேட்டியா பண்ணி? இதனப்பா பொறுப்பு இல்லாம சொல்லாம போயிருக்கா. ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன சின்ன குழந்தையா? யாரா தூக்கிட்டு போறதுக்கு வழி தெரியாம தொலைஞ்சு போயிடுவாளா என்ன? அவ உங்களுக்கு எங்க போனாலும் கவலை இல்ல, அவ இங்க வரலைனாலும் கவலை இல்ல. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாமா? நான் அவ புருஷமா. முத்து, மீனா வந்துட்டா இல்ல, விடு. நீ ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிற? மீனா கிட்ட ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு இருக்காத, தெரியுதா? சாப்பிட்டியா? எங்க போயிட்ட மீனா? நீ கொஞ்சம் அறிவு இருக்க உனக்கு? எங்க தான் போய் உன்னை தேடுறது? போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் வருது. எவ்வளவு பதறி போயிட்டு தெரியுமா நானு? எங்க போய் தொலைஞ்ச நீ? ஏங்க நான் தான் வந்துட்டேன்ல, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இதே நான் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி காணாம போயிருந்தேன் வையேன், என்ன தேடுவல்ல? அப்ப தெரியும் என்னோட பதட்டம் பயம் எல்லாம் உனக்கு. டே முத்து, இப்பதான் அவகிட்ட சத்தம் போட வேண்டாம்னு சொன்னேன், கேக்குறியா? ஏன்னா அவன் உன்னை தேடி இருக்கிறான், எங்கெங்கயோ சுத்தி அலைஞ்சிருக்கிறான், உன்னை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அதுல வந்த பதட்டம் தான். ஏய், சத்தம் போடாதுன்னு சொல்லிதானே அனுப்பிச்ச. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றனா அதைத்தான் முதல் செய்வேன், உங்க அம்மா மாதிரி. யாரு இவன்? என்ன மாதிரி இருக்கானா? இவ எங்கேயாவது ஜாலியா ஊரை சுத்திட்டு வருவா, இவன் அது தெரியாம அவளை தேடி தேடி அலைவான். அத்தை, வெளியே போனாலே ஊர் சுத்த போனேன்னு தான் அர்த்தமா? நீ எங்க வேணாலும் போ, எனக்கு என்ன வந்தது? நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போற? உன்னை இவனும் கேள்வி கேக்குறது இல்ல, நீயும் சொல்லாம கொள்ளாம ஊரை சுத்திட்டு வர. இவன் அவளுக்கு காவல்கார மாதிரி ஊர் முழுக்க போய் தேடிட்டு இருக்கான். விஜயா, அவன் ஏற்கனவே கோபத்துல இருக்கான், நீயும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. முத்து, முதல்ல மீனா சாப்பிட்டு, அவளும் உன்ன மாதிரியே காலையில இருந்து சாப்பிடல. போய் 2 பேரும் சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்து வைமா. ஏதாவது காரணம் இருக்குண்டா. ஆமாப்பா, நானும் சாப்பிடவே இல்ல, மறந்துட்டேன். இவ காணன்றது தேடிட்டே இருந்தேனாப்பா. பசிங்க ஆகாம இல்ல, சாப்பிடாமலே இருந்துட்டேன்ப்பா. டேய், ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா. விஜயா, நான் டியூட்டி முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ எவ்வளவு பதறி போயிருப்ப. அது மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். ஏங்க அதுவும் இதுவும் ஒன்னா? இவ வீட்டு வேலை எதுவும் செய்யாம ஜாலியா ஊரை போய் சுத்திட்டு வருவாளாம். அதுக்கு இவன் அப்படியே பதறி போய் காலையில இருந்து இவன் சாப்பிடாம இருப்பானாம். இத நான் புரிஞ்சுக்கணுமா? விஜயா, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? உனக்கு ஜீரணமாகலன்னா ரூமுக்குள்ளார போய் 4 இடத்துல நடந்துட்டு படு. இல்ல அப்படி இப்படின்னு கைய நீட்டி எக்ஸசைஸ் பண்ணு. அதுவும் உனக்கு கஷ்டமா இருந்தா ரூமுக்குள்ளார போய் செவுத்துக்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு கண்டதையெல்லாம் பேசி நீங்க நிக்காத. முதல்ல நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. ஏங்க நீங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எடுத்து சாப்பிடு. எல்லா தப்பி நீ பண்ணிட்டு சாப்பிடாம உட்காந்துருக்குற. நீங்க இவ்வளவு தூரம் பதட்டமாவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. யார் போனையும் வாங்கி உங்களுக்கு போன் பண்ண கூட எனக்கு நேரம் இல்ல. நான் அவ்வளவு லாக் ஆயிட்டேன். எனக்கு அதான் பயம். இந்த சிந்தாமணி கூட உனக்கு அடிச்சிட்டாலும் பயந்து நேரம் அவ வீட்டு போய் சண்டை போட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அங்க எதுக்குங்க போனீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? உன்னை காணோம், போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு. சரி எப்படின்னா வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு நல்லா இழுத்து போத்தி சாப்பிட்டு தூங்க சொல்றியா? எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அந்த சிந்தாமணி வரை ஏற்கனவே நம்ம மேல கடுப்புல இருக்கிறா. அதான் நேரம் பார்த்து உன்னை ஏதோ கடத்திட்டான்னு சொல்லிட்டு போய் சண்டை போட்டு வந்தேன். அந்த போனதுக்கு அப்புறம் தான் அது எதுவும் பண்ணல, நீ அதான் எங்கேயோ போயிருக்கேனே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நீ போற இடத்தெல்லாம் போய் தேடினேன் தெரியுமா? டே தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எது கண் கலங்கிட்டு இருக்கிற? விடு, அதான் வந்துட்டு இல்ல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா கிடைச்சது. முதல்ல சாப்பிடு சாப்பிடு.